ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 2025ல மலையாளத்துல ஒரு த்ரில்லர் படமா வெளியாகி இருக்கிற "வ்ரிஷபாங்கிற" படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே மிகப்பெரிய பிசினஸ் மேனான ஆதி தேவவர்மாங்கிறவரை காட்டுறாங்க. இவரோட சொந்த ஊரு தேவனகிரிங்கிற ஒரு கிராமம். அங்க பிறந்து வளர்ந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனா மாறி இருக்காரு. இப்போ ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறதுனால தான் பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி எந்தெந்த கிராமத்துல எல்லாம் தேவைகள் இருக்கோ அந்த கிராமத்துக்கெல்லாம் இவரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தன்னோட காசுல ஒவ்வொரு கிராமத்தையும் அவரு உருவாக்கி எடுக்கிறது அந்த கிராமத்துல இருக்க அரசியல்வாதிகளுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நம்ம பிசினஸ் மேனான ஆதிக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்கறாங்க. ஆனா அதெல்லாம் அவரு கண்டுக்காம அவரு பண்ற நல்ல வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த பிசினஸ் மேனான ஆதி தேவவர்மாக்கு ஒரே பையன் இருக்கான். அவனோட பேரு தேஜ் வர்மா. இவனுக்கு அம்மா கிடையாது. ஸோ அதனால அப்பா பையன் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. தன்னோட பையனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி அழகா பார்க்கணுங்கிறது தான் அப்பாவோட ஆசை. இந்த ஆதி தேவவர்மாக்கு அவரோட லைஃப்ல ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்கு. அதாவது இந்த ஆதி, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரகாஷ், அவரோட தங்கச்சி யாமினி, அப்புறம் லீலான்னு ஒரு பொண்ணு, மொத்தம் 4 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இதுல இந்த பிசினஸ்மேன் ஆதியும் லீலாங்கிற பொண்ணும் ரொம்ப க்ளோஸா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்றதுக்காக ரெடி ஆகும் போது அந்த கூட்டத்துல இருந்த பிரகாஷோட தங்கச்சியான யாமினி இந்த ஆதிய ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க போல. இந்த ஆதியும் லீலாவும் கல்யாணம் பண்ணிக்க போற தகவல் தெரிஞ்சு இந்த பிரகாஷோட தங்கச்சி யாமினி சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. இந்த தகவல் ஆதிக்கும் லீலாக்கும் தெரிய வருது. இதனால நம்ம 2 பேரால அவளோட வாழ்க்கையை இழந்துட போறா அப்படின்னு சொல்லி அவளுக்காக பரிதாபப்பட்டு இந்த லீலா தன்னோட காதலனை, அதாவது இந்த ஆதிய யாமினிக்கே விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால இந்த ஆதி பிரகாஷோட தங்கச்சியான யாமினிய கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு கல்யாணமாயி அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அதுதான் இந்த தேஜ் வர்மா. ஆனா அவன் பிறந்ததுமே அவனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்படி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா கூட இந்த ஆதி 2வது கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. தன்னோட பையனுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. இதுதான் ஆதியோட குட்டி பிளாஷ்பேக். இப்போ பிரசன்ட்ல நம்ம ஆதி டெய்லி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவரோட பழைய ஜென்மத்துல நடந்த ஏதோ பல விஷயங்கள் எல்லாம் கனவுகளா வந்துகிட்டு போகுது. ஒரு அம்மா இந்த ஆதிய பார்த்து, உன்னோட குழந்தைய உன் கண் முன்னாடியே நீ இழந்து அதுக்காக வருத்தப்பட்டு தவிப்ப அப்படின்னு சொல்லி இவருக்கு சாபம் விட்டது இவரோட கனவுல அடிக்கடி வந்து வந்து போகுது. இப்படி ஒரு கனவு வரும்போது இவர் பதறி அடிச்சுட்டு தூக்கத்துல இருந்து எழும்பும்போது தன்னோட பையனான தேஜ் வர்மா தான், அப்பா அது கனவுப்பா அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இந்த மாதிரி நம்ம ஆதிக்கு கனவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால அவரோட பையனான தேஜ் வர்மா அவங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட பேசுறதுக்காக வர்றான். அங்க தாமினின்னு ஒரு பொண்ணை நம்ம ஹீரோவான தேஜ் வர்மா பாக்குறாரு. இந்த தாமினிங்கிற பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் அந்த ஃபேமிலி டாக்டரோட ஸ்டூடெண்ட். இப்போ அந்த ஃபேமிலி டாக்டரும் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் மாறி மாறி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட அப்பாவான ஆதிய டேக் கேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. இந்த ஆதிக்கு இருக்கிற பிரச்சனைய எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணாலும் இந்த ஃபேமிலி டாக்டரால சரி பண்ணவே முடியல. அதனால நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் இந்த ஃபேமிலி டாக்டர் அவரோட சீனியரான அஜய்னு ஒருத்தரை மீட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ஃபேமிலி டாக்டர் சொன்ன அந்த சீனியர் டாக்டரான அஜயை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவரோட அப்பாவோட மெடிக்கல் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த டாக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்த டாக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும், என்ன சார், எங்க அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன், நீங்க என்னமோ கதை கேட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த டாக்டரும், இதோ பாருப்பா, உன்னோட அப்பாவுக்கு மெடிக்கல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை, அவரு நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அப்படின்னா என்னோட அப்பாவுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது அந்த டாக்டரும், உன்னோட அப்பாவுக்கு இது மறுபிறவி, கிரகங்கள்ல ஏற்படுற சில மாற்றங்கள்னால ஒரு சிலரால அவங்களோட கனவுல கடந்த கால விஷயங்களையோ இல்ல எதிர்கால விஷயங்களையோ அவங்களால பார்க்க முடியும். அதுல உன்னோட அப்பா இப்போ கடந்த காலத்துல டைம் லூப் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும், நீங்க சயின்ஸை பத்தி சொல்ற மாதிரி எனக்கு தெரியலையேன்னு சொல்லும் போது, இதோ பாருப்பா, சயின்ஸை பத்தி மனுஷங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் விஷயம்தான். ஆனா நமக்கு தெரியாம நம்மளோட அறிவுக்கு எட்டாத அளவுக்கு எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குன்னு தெரியுமா? ஸோ அதனால இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வேற ஒருத்தரை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது,
பல யுகங்கள தன்னோட கண்ணால பார்த்ததா சொல்லப்படுற பாபா வராகத்ராவ நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு இது எதுலயுமே நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லாம இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பாபாங்கிறவரை பார்க்கறதுக்கு வராங்க. அந்த பாபா நம்ம ஹீரோவ பார்த்ததும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு கனவுல வர விஷயங்கள் பத்தி சொல்லி, நீ தேடி வந்ததுக்கான பதில் உன்கிட்ட தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாரு. தீர்வு தேடி வந்திருக்க நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு இவர் என்ன சொல்ல வராருன்னு எதுவுமே புரியல. அதனால பயங்கர கன்ஃபியூஷன்ல தான் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து போறாரு. நம்ம ஹீரோயினும் நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒண்ணு தோணுது, ஒருவேளை என்னோட அப்பாவுக்கு கடந்த காலத்துல நடந்த ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள்னால கூட என்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி பழைய ஜென்மத்தோட கனவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அப்பாவோட சொந்த ஊரான தேவனகிரிக்கு போய் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த பிரகாஷ் கிட்டையும் அவரோட பழைய லவ்வரான அந்த லீலாவையும் பார்த்து பேசினா அப்பாவுக்கு அவரோட வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்திருக்காங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு தன்னோட அப்பாவோட சொந்த கிராமமான அந்த தேவனகிரி கிராமத்துக்கு போறாரு. ஆக்சுவலா தன்னோட சொந்த கிராமத்துல தன்னோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆதி தன்னோட பையன் பிறந்ததுக்கு அப்புறமா அவரோட சொந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போனதே கிடையாது. ஏன்னா அவனுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இப்போதான் முறையா நம்ம ஹீரோ அவனோட அப்பாவோட சொந்த கிராமத்துக்கு போறான். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த தேவனகிரி கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கிராமத்துல இருக்க கோவிலுக்கு போலான்னு சொல்லி முதல் முறையா அந்த கோவிலுக்கு போறான். அவன் அந்த கோவிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவனுக்குள்ள ஏதோ ஆக ஆரம்பிக்குது. உள்ள வந்த அவன் அந்த கோவில்ல இருந்த சாமியை பார்த்ததும் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஊர்ல இருக்க நம்ம ஆதி, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டான பிரகாஷுக்கு தெரிய வருது. அதனால அவரு அங்க வேகமா வந்து நம்ம ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. இதுக்கப்புறமா தன்னோட நண்பனான ஆதிக்கு இந்த தகவலை கால் பண்ணி சொல்றாரு. இதனால அவரும் தன்னோட பையனுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு சொல்லி பதறி போய் அங்கிருந்து கிளம்பி தன்னோட சொந்த கிராமத்துக்கு வராரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கன்வெர்ஷ பார்க்கும்போது இந்த பிரகாஷும், இதோ பாரு தம்பி, உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால இந்த கிராமத்தை விட்டு நீ போயிருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஆதியோட பையன் தேஜ்வர்மா இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்கிறது ஆதியோட எதிரிகளுக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் இந்த ஆதியோட பையனை கொலை பண்றதுக்காக வராங்க. அந்த எதிரிங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே பயங்கரமா அடிக்கிறாரு. கரெக்டா அந்த நேரத்துல இப்ப ஆதியும் வந்து அவங்க கூட சண்டை போடுறாரு. அப்பாவும் பையனும் சேர்ந்து அங்க வந்த ரவுடிங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோ அங்க வந்திருக்கிற தகவல் தெரிஞ்சு நம்ம ஆதியோட எக்ஸ் லவரான லீலாங்கிறவங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ அவனோட அப்பாவையே குத்திடுறான். இதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஆதிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து இப்பதான் மயக்கத்துல இருந்து கன்வெர்ஷ பாக்குறாரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ வேற தன்னோட அப்பாவை கொலை பண்ணியே தீர்வேன்னு சொல்லி பயங்கர கோவத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா இது, இவனுக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயத்துல அங்க இருந்தவங்க எல்லாரும் அவனை ஒரு ஓரத்துல கட்டி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லி யாருக்கும் எதுவும் புரியல. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாபாவை மீட் பண்ண போன விஷயத்தையும், நீங்க அந்த பாபாவை மீட் பண்ண போங்க, உங்களுக்கும் ஏதாச்சும் ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றா. ஸோ அதனால ஆதியும் அந்த பாபாவை மீட் பண்றதுக்காக போறாரு. ஆதியும் அந்த பாபா கிட்ட தனக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் சொல்லி அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது அந்த பாபாவும் ஒரு மந்திரத்தை போட்டு அவரோட பழைய ஜென்மத்துல அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியற மாதிரியே காட்டுறாரு. அங்க கட் பண்ணா இப்போ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா காட்டுறாங்க. பிரசன்ட்ல இப்போ பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற இந்த ஆதி தேவவர்மா அவரோட பழைய ஜென்மத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசனான வீரேந்திர ரிஷபாவா இருந்திருக்காரு. பிரசன்ட்ல நம்ம ஹீரோவோட எக்ஸ் லவரா வந்த லீலா அவங்களோட பழைய ஜென்மத்துல அந்த சாம்ராஜ்யத்தோட அரசியா இருந்திருக்காங்க. அவங்களோட சாம்ராஜ்யம் ஒரு பெரிய செழிப்பான சாம்ராஜ்யமா இருந்திருக்கு. இப்படி அவங்களோட சாம்ராஜ்யத்தை இவ்ளோ செழிப்பா வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க எல்லாருமே ஸ்மதிக லிங்கம்ங்கிற ஒரு பவர்ஃபுல்லான லிங்கத்தை வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த லிங்கத்தை பத்தி அந்த சாம்ராஜ்யத்தோட எதிரிங்களுக்கெல்லாம் இப்ப தெரிய வருது. அதனால அந்த எதிரிகள் எல்லாருமே திட்டம் போட்டு அந்த ஸ்மதிக
லிங்கத்தை திருடணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. எப்பவுமே அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே தான் அந்த லிங்கம் இருக்கும். ஆனா கும்பமேளாவுக்கு மட்டும் அந்த லிங்கத்தை அவங்க ஊர்வலமா வெளியே எடுத்துட்டு வருவாங்க. அப்படி கும்பமேளா அன்னைக்கு அந்த லிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வரும்போது அந்த லிங்கத்தை திருடுறதுக்காக அந்த எதிரிகள் கூட்டம் ட்ரை பண்ணுது. அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த அரசன் அரசி அவங்களோட வீரர்கள்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த எதிரிகள் கூட்டத்தையே பயங்கரமா தாறுமாற வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசன் அரசி எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இவங்களை வெட்டி வீசுறதுனால இது தாக்கு பிடிக்க முடியாம இந்த எதிரிகள் கூட்டத்தோட தலைவன் தன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துரும், தண்ணியும் வெட்டி வீசிடுவாங்கன்னு சொல்லி பயந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அரசர் அவனை விடவே இல்லை. அவனை பின்னாடியே துரத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி அவன் வேகமா போய்கிட்டு இருக்கும் போதே இவரோட கையில இருந்த அம்பை யூஸ் பண்ணி அவனை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. ஒரு அம்பு இல்ல 3 அம்பு வச்சு அவனை ஒரேடியா வீசுறாரு. அதுல ஒரு அம்பு அவனோட மேல பட்டு அவன் அந்த இடத்துலயே இறந்து போறான். ஆனா அதே சமயம் அந்த காட்டு வழியா ஒரு தாய் அவங்களோட சின்ன பையனை தூக்கிட்டு போய்கிட்டு இருந்திருப்பாங்க. இங்க அரசன் 3 அம்பை வச்சு தானே அந்த எதிரிகளோட தலைவனை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. அதுல ஒரு அம்பு அந்த அம்மா கொண்டு போன குழந்தையோட மேல பாஞ்சு அந்த பையன் அநியாயமா இறந்து போயிடுறான். தன்னோட குழந்தைய இழந்த அந்த அம்மா பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அத பார்த்த நம்ம அரசராலையும் தாங்கிக்கவே முடியல. இதனால அரசரும் அந்த அம்மா கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கை கூப்பி மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா பயங்கர கோவத்துல இருந்த அந்த தாயோ, உனக்கு மன்னிப்பே கிடையாது, என்னோட பையன் எப்படி என்னோட கண்ணு முன்னாடி துடி துடிச்சு இறந்து போனானோ அதே மாதிரி உன்னோட குழந்தை உன் கண்ணு முன்னாடியே கண்டிப்பா கொடூரமா செத்து போவான் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சாபத்தை விடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப அந்த அரசருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த அரசருக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அந்த தாய் விட்ட சாபம் தன்னோட குழந்தைக்கு பலிக்குமோன்னு சொல்லி இப்ப அந்த அம்மா சாபம் விட்ட விஷயம் இந்த ராணிக்கு தெரிய வருது. இதனால தன்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகுமோன்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ அந்த தாயோட சாபம் தங்களோட குழந்தைய எதுவும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் தன்னோட குழந்தைக்கு பூஜைகளும் பண்றாங்க. ஒரு நாள் அரசனும் அரசியும் அவங்களோட குழந்தைய ஊர் மக்கள் எல்லாருக்கும் காட்டுறதுக்காக அவங்களோட கோட்டையை சுத்தி படகுல அந்த குழந்தைய கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த நேரம் பார்த்து அம்மாவோட கையில இருந்து அந்த குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்துருது. இத பார்த்து பயந்து போன அரசரும் வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சு குழந்தைய தேடி பாக்குறாரு. ஆனா குழந்தை ரொம்ப ஆழத்துக்கு போயிருச்சு போல, அவங்களால குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியல. அதனால எல்லாரும் குழந்தை தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா பல வருஷங்களுக்கு அப்புறம் அதே டைம் லைன்ல காட்டுறாங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோவோட பையனா இருக்க தேஜ் வர்மா இந்த காலகட்டத்துல ஹை கிரிவன்ங்கிற கேரக்டர்ல இருக்கான். அவனோட கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே பயங்கர பஞ்சத்துல இருக்காங்க. ரொம்ப பசி கொடுமையில வேற இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனோட ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. சரி என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பல ஊர்களுக்கு ஒரு பெரியவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த பெரியவர் இப்ப இவரோட ஊருக்கு வந்து பயங்கர ஐடியாஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறாரு. அதாவது அந்த சாம்ராஜ்யத்துல இருக்க சக்தி வாய்ந்த அந்த லிங்கத்தை பத்தி சொல்லி அந்த ராஜ்யத்தை பத்தின தகவல்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போதான் இந்த மக்களுக்கு அப்படி ஒரு ராஜ்யம் இருக்குங்கிற விஷயமே தெரிய வருது. ஏன்னா இவங்க ஊர்ல இருந்து ரொம்ப ஊர் தள்ளி தான் அந்த சாம்ராஜ்யம் அமைஞ்சிருக்கு. அந்த சாம்ராஜ்யத்தோட அரசனான விருஷபா கிட்ட நீங்க பேசி அவங்க கிட்ட இருக்க அந்த லிங்கத்தை உங்களோட ஊருக்கு கொண்டு வந்து 1 வாரம் பூஜை பண்ணீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சரியாயிரும் அந்த பெரியவர் சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டு சந்தோஷப்பட்ட நம்ம ஹீரோவும் நம்ம மக்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையை நாம தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில உடனே அந்த அரசரை பார்க்கறதுக்காக போறான். ஆனா நம்ம ஹீரோவோட அப்பாவோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ அங்க போக வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அவங்களோட அப்பாவோட பேச்சை கேட்காம அந்த சாம்ராஜ்யத்துக்கு போலான்னு சொல்லி ஒரு ஐடியாவை போட்டு தன்னோட அப்பா கிட்ட சொல்லாம அந்த சாம்ராஜ்யத்துக்கு போறான். எப்படியோ ஒரு வழியா அந்த கோட்டைக்குள்ள வந்தவன் யாருக்கும் தெரியாம தன்னோட ஊருக்கு இந்த லிங்கத்தை திருடிட்டு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்றான். ஆனா அந்த அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துல இருந்த செக்யூரிட்டிஸ் கிட்ட இவன் மாட்டிட்டான். அதனால அவங்களும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து அரசர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நம்ம அரசரும் நீ யாரு, எப்படி உனக்கு இந்த லிங்கத்தை திருடுற அளவுக்கு தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோவும் அவனோட தகவல்கள் எல்லாத்தையுமே சொல்றான். அவன் யாரு, எங்க இருந்து வந்திருக்கான், எதுக்காக இந்த லிங்கத்தை திருடுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா தகவலையும் சொல்றான். இதெல்லாம் கேட்ட அரசரும் உன் ஊரோட பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன், உங்களுக்கு இருக்க பஞ்சம் எல்லாத்தையுமே நான் தீர்த்து வைக்கிறேன், நீ இந்த லிங்கத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி எதுவும் கேட்காம எங்களுக்கு அந்த லிங்கம்
லிங்கம் வேணும். அந்த லிங்கம் எங்க ஊருக்கு கொண்டு போனா மட்டும்தான் எங்க ஊர்ல இருக்க பிரச்சனையை என்னால தீர்க்க முடியும்னு சொல்றான். அந்த நேரத்துல அரசருக்கு பயங்கர கோவம் வருது. தன்னோட பேச்சை கேட்காம இவன் திரும்பவும் லிங்கம் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கனால பயங்கர கடுப்பாகிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும், அரசரே உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், அந்த ஸ்மதிக லிங்கத்தை நீங்க எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க என்னோட ஊருக்கு ஒரு வாரம் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி என் ஊர்ல ஏற்பட்டிருக்க பஞ்சம் எல்லாத்தையுமே சரி பண்ணி எல்லாம் சரியான உடனே திரும்ப உங்களோட ஸ்மதிக லிங்கத்தை உங்களோட சாம்ராஜ்யத்திலே நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்றான். அதுக்கு அரசரும், இந்த மாதிரி பேசாத, அந்த லிங்கம் எங்களோட அடையாளம், அதை உன்கிட்ட கொடுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அந்த ஸ்மதிகலிங்கம் எனக்கு வேணும், நீங்க அதை கொடுக்கலன்னா நான் உங்க கூட போர் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்டயே நம்ம ஹீரோ சவால் விடுறாரு. இதை கேட்டு கடுப்பான அரசரும், நீ சவால் விட்டதுனால உன்னோட போருக்கு நான் ரெடியாக தயார், நாம 2 பேரும் நேருக்கு நேர் மோதலாம். அதே மாதிரி உன்னோட ஊர் பிரச்சனை நீ என்கிட்ட சொன்னதுனால அந்த பஞ்சத்தை தீர்த்து வைக்கிறதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். நீ சவால் விட்டதுக்காக நாம 2 பேரும் நேருக்கு நேர் சண்டை போடலாம்னு சொல்றாரு. இப்போ அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்காக ஒரு கிரவுண்டை வேற ரெடி பண்றாங்க. இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அந்த சொந்த கிராமத்துக்கு வரும்போது ஒரு கோயிலுக்குள்ள போனதும் மயங்கி விழுவாரு பாத்தீங்களா, அந்த கோவில்ல தான் பழைய ஜென்மத்துல இவங்களுக்கு சண்டை நடந்திருக்கு. இப்ப அரசரும் நம்ம ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அரசர் நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே ஒரு கோடை போட்டு அவனோட சட்டை கிழிஞ்சு போயிருது. அதுல நம்ம ஹீரோவோட நெஞ்சில ராஜ வம்சத்துக்கான ஒரு அடையாளம் தெரியுது. இத பார்த்த நம்ம அரசர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. பொதுவா அரச குடும்பத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அந்த சாம்ராஜ்யத்தோட சின்னத்தை அந்த குழந்தைங்களோட நெஞ்சில பதிய வைப்பாங்க போல. நம்ம ஹீரோவோட நெஞ்சில இருக்க அந்த சீலை பார்த்தா நம்ம அரசனுக்கு பிறந்த குழந்தைக்கு எந்த சீல் வச்சாங்களோ அதே சீல் மாதிரி இருக்கு. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம அரசன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவான அந்த ஹரிஜீவன் வேற யாருமே இல்ல, நம்ம அரசனுக்கு பிறந்த பையன் தான். இதனால அரசர் நம்ம ஹீரோவை திரும்ப அடிக்காம அவனை ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அரசனோட கழுத்திலேயே கத்திய வச்சிடுறாரு. இதோ பாருங்க, நீங்க தோத்துட்டீங்க, ஒழுங்கா போய் அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா திரும்ப சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அரசருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவரு பயங்கர ஷாக்கிங்கோட அந்த லிங்கம் இருக்கிற இடத்துக்கு வராரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் இந்த அரசர் மாஸ்க் போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கும் அரசருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டிருக்க அரசரோட தலைய தனியா துண்ட வெட்டி அந்த தலை அப்படியே கீழே உருண்டு போகுது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அரசன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட அப்பா வேகமா அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள ஓடி வராரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த லிங்கத்துல இருந்து சாமி கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்த அரசரும் இப்பதான் திரும்ப அந்த மைதானத்துக்குள்ள வராரு. இத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அரசர் இப்போதான் இந்த மைதானத்துக்குள்ள வராருன்னா அப்போ இந்த ஹீரோ யாரை கொலை பண்ணாருன்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பயங்கர ஷாக்ல இருக்காரு. இப்போ அவர் யாரை கொலை பண்ணியிருக்காருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா சொல்றாரு, இதோ பாருடா, நீ கொலை பண்ணது உன்னோட அம்மாவை அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பிறந்த நேரத்துல அரசருக்கு ஒரு அம்மா சாபம் விட்டுருப்பாங்க இல்லையா, அது அரசிக்கு தெரிய வந்ததும் தன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர பயந்து போய் அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. அதாவது அன்னைக்கு நைட்டே அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஒரு ஜோடி கிட்ட தன்னோட குழந்தைய வளர்க்கறதுக்காக சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லாவே இந்த குழந்தையோட அப்பாவோட கண்ணில் குழந்தை மாட்டாம நீங்க வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம அரசருக்கு தெரியாது. அப்படி அவங்க போட்ட பிளான் படிதான் அந்த குழந்தைய மக்கள் கிட்ட காட்டுறதுக்காக அவங்க படகுல கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஜோடி கிட்ட இந்த அரசி மெதுவா அவங்களோட குழந்தைய கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு தான் அவங்க குழந்தை தண்ணியில விழுந்து போயிருச்சுன்னு சொல்லி பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. அரசியும் குழந்தை தண்ணியில விழுந்துன்னு சொல்லி பதறினதுனால தான் அரசர் தன்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சு தேடி பார்த்திருப்பாரு. ஆனா குழந்தை கிடைக்கல. குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்தாதானே கிடைக்கும். குழந்தைய தான் இவங்க வேற ஒரு ஜோடி கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதனாலதான் குழந்தை அவங்களுக்கு கிடைக்கல. நம்ம ஹீரோவை வளர்த்த அப்பா தான் இப்போ இந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கை அந்த இடத்துல சொல்றாரு. அப்போதான் நம்ம ஹீரோக்கும் அந்த அரசருக்குமே நடந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வருது. இந்த விஷயங்கள் எதுவுமே அரசருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாஸ்க போட்டுட்டு நம்ம ஹீரோவை தோக்கடிச்சு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட அம்மா அந்த கழுத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அது தெரியாம நம்ம ஹீரோ தன்னோட அம்மாவையே கொலை பண்ணிட்டாரு.
ஆனா நம்ம ஹீரோவோ தன்னோட கையாலேயே தன்னோட அம்மாவ கொலை பண்ணிட்டோம். அதுக்கு காரணம் இந்த அரசர் தான் அப்படின்னு நெனச்சுட்டு, அவன் நம்ம அரசர் மேல பயங்கரமா கொலவெறி ஆகுறான். "என்னோட அம்மாவ என் கையால கொல வச்ச உன்ன நான் சும்மா விடமாட்டேன். உன்னையும் என் கையாலேயே கொலை பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல சொல்றான். "என்னோட கையாலேயே என்னோட அம்மாவ நான் கொலை பண்ணத என்னால தாங்கிக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட அப்பாவோட கண்ணு முன்னாடியே அவனோட கையில இருந்த கத்திய வச்சு அவனோட கழுத்த அறுத்து இறந்து போயிடுறான். அந்த தாய் நம்ம அரசருக்கு விட்ட சாபம் இந்த இடத்துல பலிச்சிருது. "உன்னோட பையன் உன் கண் முன்னாடியே இறந்து போவான். அத பார்த்து நீ துடிக்கணும்னு" சொல்லியிருப்பாங்க. அந்த சாபம் இப்ப பலிக்குது. அதனால தான் பிரசன்ட்ல இதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுனால, அந்த ஹைகிரேவனோட ஆன்மா நம்ம ஹீரோக்குள்ள போய் தன்னோட அப்பாவோட ஆதிய அவனோட கண்ணுக்கு அந்த அரசனான விருஷபாவா தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவனோட அம்மாவோட உருவத்துல இருக்க லீலாவ பார்த்ததும் கொஞ்சம் கடுப்பானவன் அரசனா நினைச்சு அவனோட அப்பாவான ஆதிய கத்தியால கொத்தியிருக்கான். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பாபா நம்ம ஆதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டதும் ஆதியும் இப்ப இதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பாபா கிட்ட கேட்கும் போது இந்த பாபாவும் பயங்கரமா பூஜைகள் எல்லாத்தையுமே பண்றாரு. நம்ம ஹீரோவை ஒரு சக்கரத்துல இப்ப உட்கார வச்சு அவனோட அப்பாவன ஆதிய அவன் கண் முன்ன நிப்பாட்டி அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஹைகிரேவனோட ஆன்மாவை வெளியே கொண்டு வரதுக்காக பாக்குறாரு. ஆனா அந்த ஆன்மா கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்குது. ஆதிய தான் ரிஷபாங்கிற அரசன் நினைச்சு அவனை கொலை பண்றதுக்காக இந்த ஆத்மா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த பாபாவோட மந்திரத்தால தான் அதை கொலை பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஆதி அங்க இருந்த சிவன் கிட்ட "என்னோட உயிரை வேணா நீ எடுத்துக்க, ஆனா என்னோட பையனை சும்மா விட்டுருன்னு" சொல்லி பயங்கரமா வேண்டிட்டு இருக்காரு. அவரோட வேண்டுதல் சிவனுக்கு கேக்குது. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ ஆதிய கொலை பண்றதுக்காக பாஞ்சு வரும்போது சிவன் சூலத்தை அப்படியே விடுறாரு. அதுல இங்க சிலையில இருக்கிற சூலம் நேரா நம்ம ஹீரோவோட மேல வந்து சொருகுது. அதுல அடுத்த நிமிஷமே அவனோட உடம்புக்குள்ள இருந்த அந்த ஹைகிரேவனோட ஆன்மா வெளியே போயிருது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவரோட பழைய நிலைமைக்கே வந்துடுறாரு. பல போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவான தேஜ் வர்மாவும் அவனோட அப்பாவான ஆதியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான், அதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.